ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அந்த காம்படிஷனல் சேனல் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி சமூக சீர்திருத்த இயக்கங்களில் வள்ளலார் பற்றியும் அலிகார் இயக்கம் பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம காம்படிஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கான வெப்சைட்டு examcash.com. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A குரூப் 4 இந்த எக்ஸாம்களுக்கான மாடல் குவிஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாமுடைய மாடல் குவிஸ் உங்களுக்கு ஆப் வடிவில் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கான 2 ஆப் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணுறது மூலிமா ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுற ராமலிங்க அடிகளார் உருவாக்குனார். இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்றது தமிழ்நாட்டில் 19ஆம் நூற்றாண்டில் உருவான மிகப்பெரிய, அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம். இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தை ஏற்படுத்தின வள்ளலார் சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கிற மருதூர் அப்படின்ற ஊரில் 1823 பிறக்கிறாரு. இவர் மக்கள்கிட்ட சாதி சமய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இறைவன் ஜோதி வடிவானவன் அப்படின்றத மக்களுக்கு உணர்த்தினார். அது மட்டும் இல்லாமல் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் ஏற்படுற பிணிகள்லேயே மிகவும் மோசமானது பசிப்பிணி தான். அதனால் அந்த பசிப்பிணியை போகணும் அப்படின்றதுக்காக வள்ளலார் பல முயற்சிகளை மேற்கொண்டார். இவர் ஏழை மக்களுடைய பசிப்பிணியை போக்குறதுக்காக 1867 சத்திய தர்மசாலை அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. இது மூலியமாக எல்லாருக்குமே இலவசமாக ஒரு உணவு தவிர முடிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தணும் அப்படின்றத முக்கிய கொள்கையாக வச்சிருந்தாரு. இதுதான் ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்கிறோம். தியானம் செய்கிறத சிறந்த வழிபாடாக முக்கிய வழிபாடாக கருதின வள்ளலார் 1872 வடலூரில் சத்தியஞான சபையை நிறுவுறாரு. இங்கே நடைபெற வழிபாட்டு கூட்டங்கள் மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுமே கலந்துக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இவருடைய பாடல்களுடைய தொகுப்பு திருவருட்பா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அலிகார் இயக்கம். இந்த அலிகார் இயக்கத்தை சர் சையத் அகமது கான் அப்படின்றவர் உருவாக்குனார். இதோடைய முக்கிய நோக்கம் நவீன கல்வியையும் சமூக சீர்திருத்தங்களையும் இஸ்லாமியர்கள்கிட்ட உருவாக்குறதுக்கு தான் இதோடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. 1864 இவர் காசிப்பூர் அப்படின்ற இடத்துல இவர் நிறுவுற சிறிய பள்ளி ஒன்று பின்னால் அறிவியல் கழகமாக மாறுது. இந்த அறிவியல் கழகத்தில் பல்வேறு அறிவியல் சார்ந்த நூல்கள் உருது மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு மக்களுக்கு தரப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1875 இவர் முகமதியன் ஓரியண்டல் கல்லூரியை நிறுவுறாரு. இதுதான் நாளடைவில் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக மாறுது. முக்கியமாக பெண் கல்வியை வளரும். இவர் முக்கியமாக பெண் கல்வியை ஊக்குவிக்கவும் அது மட்டும் இல்லாமல் பெண்களிடையே இந்த பர்தானிய முறையை அழிக்கவும் இவர் குரல் கொடுக்குறாரு. முக்கியமாக இவர் தன்னுடைய சீர்திருத்த கொள்கைகளை மக்கள்கிட்ட பரப்ப தாசிபுல் அக்லக் அப்படின்ற ஒரு தினசரி பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் அவர். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் ஈர்கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் புது டாபிக்லாம் பார்க்கலாம். நன்றி.